எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜுடைய மகன் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் அவர்களுடைய சமாதிக்கு போய் புலம்பிருக்கிறாரு, கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறாரு. என்ன நடந்துச்சு, அதற்கான காரணம் என்ன, சொத்து தகராறில் என்ன ஒரு காரணம், இதன் பின்னாடி இருக்கிற பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, இந்த குறிப்பிட்ட செய்தி தற்போது வெளியாகி ஒவ்வொருத்தருமே பாக்கியராஜை நினைச்சு அழுகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியம் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியிலையும் ஆச்சரியத்திலையும் கண்ணீரிலையும் இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, பாக்கியராஜுடைய மகன் எதனால் பாக்கியராஜுடைய அவர்களுடைய சமாதிக்கு போய் அழுதாரு, இப்படிங்கிற பல முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேர்களே, பாக்கியராஜ் அவர்கள் 3 நாட்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். அவருடைய மரண செய்தி மிக பெரும் அளவுக்கு சோகத்தை நம்முடைய தமிழகம் முழுக்கவே ஏற்படுத்தினுச்சு. எல்லாருமே சோகப்பட்டாங்க. ரொம்ப முக்கியமாக பெண்கள் மிக பெரும் அளவுக்கு வருத்தம் அடைஞ்சாங்க. ஏன்னா 90s காலகட்டத்திலையும் 2000s காலகட்டத்திலையும் மிக பெரும் அளவுக்கு புரட்சிகரமான படம் எடுத்த முதல் மனிதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் அவர்கள் தான். அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோயிசமோ 4 பேர் அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. பெண்கள் கதாபாத்திரத்துக்கு மிக முக்கியத்துவமும் மரியாதையும் கொடுத்து அவங்கள சுற்றின படமாக தான் இருக்கும். அப்படி எடுத்த எல்லா படங்களுமே 100 நாட்களுக்கு மேலே ஓடின படங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாக்கியராஜ் மேலே பெண்களுக்கு எப்பயுமே ஒரு மரியாதையும் அன்பும் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ மரியாதையை கொடுத்து அவர் படம் எடுப்பார். வெறும் படத்தில் மட்டும்தான் அப்படி இருப்பாரான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அவர் நிஜ வாழ்க்கையிலையும் அப்படி தான் வாழ்ந்திருக்கிறாரு. தன்னுடைய மனைவிக்கு அவ்வளோ அன்பும் காட்டுவாராம், அவ்வளோ காமெடியாக அவங்க கூட இருப்பாங்களாம். இப்படி இருக்கிறப்ப அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு உயிர் வச்சிருக்காராம். அந்த உயிரில் என்னுடைய அத்தனை கோடி சொத்தும் என்னுடைய மகனுக்கு பாதி, என்னுடைய மகளுக்கு பாதி, சரியா 50% பிரித்து உடனடியாக கொடுத்து தந்துடணும். இதில் சின்ன மாற்று கருத்து இருக்கக்கூடாது. அதன் பிறகு வர தலைமுறைகளுக்கும் என்னுடைய சொத்துலேருந்து 50% 50% ஆணுக்கும் பெண்ணுக்குமாக தான் பகிரப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிலே எழுதி வச்சிருக்கிறாராம். இந்த மாதிரி யாருமே நம்ம பண்ணிலாம் பார்த்துருக்க மாட்டோம். பாக்கியராஜ் அவர்கள் வெறும் படங்களில் மட்டும் அப்படி பண்ணுறவர் கிடையாது. அவர் நிஜத்திலேயுமே தன்னுடைய பெண்களுக்கு கொடுக்குற மரியாதையில் உறுதியாக இருந்திருக்காராம். அதனால் அப்படிப்பட்ட உயில் எழுதி வச்சிருக்காராம் பாக்கியராஜ் அவர்கள். இப்படி இருக்கிறப்ப பாக்கியராஜ் அவர்கள் 3 நாட்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. உடனடியாக அந்த உயில் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்களை பேச சில முக்கியமானவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த சில முக்கியமான விஷயங்களை இவங்க குடும்பத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய மகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த சொத்துமே வேண்டாம், 50% சொத்து கூட இல்லை, எனக்கு 1% சொத்து கூட வேண்டாம், அவனுக்கு கொடுங்க, சாந்தனு கூட கொடுங்க. ஏன்னா அப்பா எப்பயுமே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், என் கூடயே இருப்பார். அவர் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு, நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு குடும்பத்தை எனக்காக அமைச்சு கொடுத்துருக்காரு. ஆனால் என் அண்ணன் சாந்தனு கிட்ட நிறைய டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். எனக்கு அப்போ இருந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன். இந்த சொத்துனால தான் அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பான், இல்லை வாழ்க்கையில் இதெல்லாம் வச்சு தான் முன்னேறுவான் அப்படின்னு நான் சொல்லலை. இது அவனுக்கு ஒரு கிஃப்டாக இருக்கட்டும், நான் கொடுக்குற ஒரு கிஃப்டாக இருக்கட்டும்னு சொல்லியிருக்கிறாங்களாம். ஆனால் சாந்தனு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, இது அப்போ ஆசைப்பட்ட விஷயம், உனக்கு 50% எனக்கு 50% தான் ஆசைப்பட்டிருக்கிறாரு, அதனால் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, நீ எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காராம். ஆனால் பாக்கியராஜுடைய மகள் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலையா. இப்படி இருக்கிறப்ப நேயர்களே, ஏற்கனவே பாக்கியராஜுடைய மனைவி மிக பெருமளவுக்கு சோகத்தில் இருந்திருக்கிறாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இருந்தது பாக்கியராஜ் அவர்கள் தானா. அது காமெடி பண்ணுவாராம், அன்பாக பார்த்துப்பாராம், இப்படி எல்லாமே இருந்து தன்னை விட்டு போன உடனே பாக்கியராஜுடைய மனைவியால் தாங்கிக் கொள்ள முடியலையா. இதை பற்றிலாம் என்கிட்ட கேட்காதீங்க ஒரே வார்த்தை சொல்லியிருக்காராம். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் பாக்கியராஜுடைய மகன் மிக பெருமளவுக்கு பெருசாக பார்க்குறாங்களாம். ஏன்னு தெரியலையா. உடனடியாக பாக்கியராஜ் அவருடைய சமாதிக்கு போகும்போது இந்த விஷயத்தையும் சொல்லி அழுதுருக்கிறாங்களாம். இப்படிப்பட்ட அன்பான குடும்பத்தை கொடுத்த நீங்கள் இல்லையே அப்படிங்கிறதுனால தாங்கிக் கொள்ள முடியலன்னு பாக்கியராஜுடைய மகன் எழுதியிருக்கிறாராம். நேயர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும், பாக்கியராஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அவருடைய செயலை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம தெரிவிங்க. நன்றி.